நீண்ட நாளாக உங்கள் வாழ்க்கையிலே முடங்கி கிடந்த காரியங்களின் வழக்குகளை கர்த்தர் எடுத்து இந்த ஆண்டு தேவன் உங்களுக்காக நீதி செய்யும்படி தேவன் எழும்புவார். God will rise up and restart all the long pending cases in your life so far, and the Lord will do a justice for you this year. கர்த்தருக்காக காத்திருந்த உனக்கு நன்மை இந்த ஆண்டு உண்டு. And who you waited for the Lord, you will receive a goodness from the Lord this year. இந்த உலகம் உனக்கு அநீதி செய்திருக்கலாம். The world might have done injustice to you. இந்த உலகம் உனக்கு அநியாயத்தை பரிசாய் கொடுத்திருக்கலாம். The world would have rewarded injustice to you. நீ நன்மைக்காய் காத்திருக்கும்போது தீமையை உனக்கு அனுப்பலாம். When you waited for goodness, they would have given evil to you. நீ நன்மைக்காய் காத்திருந்தாய், அவர்கள் தீமை செய்தார்கள். You waited for good, but they did evil to you. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், But the Lord says, உன்மேல் நான் இரக்கமுள்ள தேவன். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு 2026ஆம் ஆண்டு கர்த்தர் குறித்த காலம். to the children who are listening to this word, this year 2026 is an appointed year. நீ ஏமாற்றப்பட்டு வந்திருக்கலாம். You might be totally disappointed. அநேகர் உன்னை பொய் சொல்லி வஞ்சித்திருக்கலாம். Many people would have deceived you with lies. உனக்கு வர வேண்டிய நன்மையை தடுத்து நிறுத்தி இருக்கலாம். People would have obstructed the goodness that ought to come. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், But the Lord says, உன்மேல் மறந்திருக்கும்படி எழுந்திருக்கிற ஒரு நேரம் வருகிறது. there's a time that comes where God will rise upon you. எழுந்திருக்கிற நேரம் இருக்கிறது. There's a time where God will rise up. உனக்கு இரக்கம் செய்கிறதற்காகவே கர்த்தர் காத்துக் கொண்டிருக்கிறார். God is waiting to show mercy to you. அந்த நேரம் வரும்போது When that time comes, தேவன் எனக்கு இரக்கம் செய்தார் என்று நீ கர்த்தரை துதிப்பாய். you will praise God that the Lord has done mercy to you. கர்த்தருக்கு காத்திருக்கிற உனக்கு வெட்கம் அல்ல, உனக்கு ஆனந்த களிப்பு காத்திருக்கிறது. As you wait for the Lord, there is no more shame, but it's a rejoicing that is waiting for you. கர்த்தருக்காய் காத்திருக்கிற உனக்கு பெரிய களிகூறுதல் காத்திருக்கிறது. There's a great rejoicing that is waiting for you as you wait for the Lord. ஹalleluya. Hallelujah. கர்த்தர் உனக்காய் எழுந்திருந்து செய்கிற கிரியைகளை இந்த ஆண்டு நீ காண்பாய். You will see the great works of the Lord that the Lord will rise up and do for you this year. இரக்கம் செய்வதற்காகவே காத்திருக்கிற ஒரு தேவன். God who wait in order to show mercy. இத்தனை ஆண்டுகள் காத்திருந்த உனக்காய் கர்த்தர் இந்த ஆண்டு எழும்புவார். The Lord will rise up for you who have been waiting so many years for this. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. And those who wait for the Lord will not be put to shame.